நிறுத்துங்க, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. ஹாய் சாரு, இந்தாங்க நீங்க போலாம். இங்க என்ன பண்ற? நான் உன் வீட்டுக்கு எத்தனை தடவை வந்திருப்பேன். இன்னைக்கு நீ வசம்ப மாட்டிக்கிட்ட. என் ரூம் பக்கத்துல தான் இருக்கு, வந்துட்டு போ. ரொம்ப திங்க் பண்ணாத. டிஃபன்லாம் கொடுத்து டார்ச்சர் பண்ண மாட்டேன். ஒன்லி காஃபி. ஓகே? சிரிச்சிட்டேன். வா. தேங்க்யூ. சுமாரா தான் இருக்கும், ஆனா சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லணும். நான் இங்க கொஞ்ச நேரம் இருக்கலாமா? நோ 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 நோ, அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லுவேனா? சாரு, பிட்வீன் யூ அண்ட் மீ கொஞ்ச நேரம் என்ன, எத்தனை நாள் வேணாலும் இங்க இருக்கலாம். ஆனா நீ இருக்க மாட்ட. ஏன்னா சாரு அவங்க அப்பாவை பிரிஞ்சு இருந்ததே இல்ல. என்ன, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். தேங்க்ஸ் டு பட்டாபி அண்ட் அண்ணம்மா. ஷூட்டிங்ல இருந்து 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இன்னும் ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. போன்ல பேட்டரி சார்ஜ் தீர்ந்து போயிருக்கும் ஜி. எங்க போயிருப்பா? யாராவது ஃப்ரெண்ட பார்க்க போயிருப்பா ஜி. வந்துருவா ஜி. நீங்க மத்தியானமே சாப்பிடல. அண்ணம்மா, ஜிக்கு ஏதாவது டிஃபன் பண்ணு, எனக்கு சேர்த்துதான். கவிதா, என்ன ஒவ்வொரு புடவையா வச்சு அழகு பார்த்துட்டு இருக்க? நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே அட் ஆஃபீஸ் இல்லையா, அதான் என்ன புடவை கட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ எந்த புடவை கட்டினாலும் அழகாதான் இருப்ப. புடவையில காட்டுற அக்கறை பண்ற வேலையிலயும் இருக்கணும். என்னாச்சு பொன்மணி? பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. 18 வருஷம் பாம்பேயை விட்டு, என் புருஷனை விட்டு சித்தப்பாவை தேடி வந்தது. சித்தப்பா கம்பெனிலே வேலை போட்டு கொடுத்தாரு. வெறும் அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணனா படிப்படியா வளர்ந்தேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். ஹார்டி கங்க்ராச்சுலேஷன். இது எதுக்கு? சொல்றேன். முதல்ல உட்காரு. கம்பெனி எம்டியே சொல்றாரு உட்காருன்னு, நீ பாட்டு நின்றுட்டே இருக்கியே. உட்காருன்னு சொன்னா எந்த இடத்துல சேர் காலியா இருக்கோ அந்த இடத்துல உட்காந்துடணும். இந்த காலத்துல சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உண்மணி, நீ அடிக்கடி சொல்லுவல்ல, நான் எப்ப பார்த்தாலும் உழைச்சிக்கிட்டே இருக்கேன். நான் அதிகமா உழைச்சிட்டேன். இப்ப எனக்கு தேவை ஓய்வுதான். சோ இன்னிலேருந்து நீதான் இந்த கம்பெனியோட CEO. என் அண்ணன் பொண்ணுங்கிறதுக்காக இந்த பொசிஷன் நான் உனக்கு கொடுக்கல. உன்னோட அயராத உழைப்பு கிடைச்ச போஸ்ட் இது. உங்க அப்பா தயவுதாட்சின்னு பாக்குறவரு, அதனாலதான் இளங்கோவ கம்பெனில வச்சிருந்தாரு. என்னால அப்படி இருக்க முடியாது. எனக்கு கம்பெனி தான் முக்கியம். அதான். பொன்மணி, நீ எனக்கு ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் பண்ணிட்ட. ஆனா என்னுடைய செட்டில்மெண்ட் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. இன்ஸ்டால்மெண்ட்ல. வேலைய பாரு பொன்மணி. அன்னையில இருந்து ஆரம்பிச்சது உனக்கு சனி. அதுக்காக நான் தளர்ந்துட போறதில்லை. இளங்கோ கிட்ட கம்பெனியை ஒப்படைக்க போறதும் இல்லை. தனக்கு CEO போஸ்ட் கிடைக்கல, கம்பெனில இருந்து தூக்கியாச்சு. இதெல்லாம் அவனை வெறித்தனமா மூர்க்கத்தனமா செயல்பட வச்சிருக்கலாம். எனிவே, நான் பழசெல்லாம் கிளற விரும்பல. கவிதா, நான் CEO ஆகிறதுக்கு 15 வருஷம் ஆச்சு. ஆனா உனக்கு கொடுக்க போற டைம் வெறும் 15 மாசம்தான். அப்படின்னா நீ நாளையில இருந்து உன்னோட அக்னி பரீட்சை ஆரம்பமாகுது. ஆல் தி பெஸ்ட்.